ஒரு மனுஷன் கூட கெட்டு போக கூடாதுங்க. பொல்லாதவன், போக்கிரி, தீமை செய்கிறவன் கடைசி நேரத்துல மரண படுக்கையில ஆண்டவரே என்னை ரட்சிங்கப்பான்னா அவனை அப்படி தூக்கி பரலம் கொண்டு போயிடுவாரு. அதான் கர்த்தரோட மனம் உருக்குங்க. கர்த்தரோட நீடிய சாந்தங்கிறா பார்த்தீங்களா, அவனுக்காக எவ்வளவு நாள் தாமதம் பண்ணுவாரு. யோனா தீர்க்கதரிசி நல்ல தீர்க்கதரிசி, கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் சொல்றாரு, ஒரு நாள் நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ண பார்க்குறாரு. இவர் நினிவேக்கு போக விருப்பம் இல்லை இவருக்கு. ஒரு கப்பலை பிடிச்சு தர்சீஸுக்கு போகிறாரு. போகிற வழில கடல் கொந்தளிக்குது. நீங்கள் நல்லா கவனிங்க, கர்த்தரை விட்டு இந்த விலகி போகிறவங்கெல்லாம் 2-3 அடையாளங்கள் இருக்கும். கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடாதவங்க முதல்ல ஜெபம் பண்ண மாட்டாங்க. இன்னொரு காரியம் இருக்கும், எப்பப்பெல்லாம் கர்த்தருடைய காரியங்களை ஒருத்தர் ரொம்ப கவனம் செலுத்தாலையோ அவன் முதல்ல கை வைக்கிற நிறைய பேர் பார்த்துட்டேன். முதல்ல எங்கே கை வைப்பாங்கன்னா கர்த்தரை கொடுக்கறதுல கை பாட்டிடுவாங்க. இது எல்லா இடத்துலையும் பார்த்து வரேன் நான். முதல்ல சபைக்கு வருகிறதுக்கு முன்னாடி, நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய நீங்கள் உங்கள் பணம் எங்கே இருக்கோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். முதல்ல எங்கே செய்வாங்கன்னா அங்கே தான் முதல்ல கை வைப்பாங்க. ஜெபிக்க மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க. ஜெபிக்கலை, கீர்த்தரில் படுத்திருக்கிறாரு, இவர் தான் பிரச்சனைன்னு தூக்கி போடுறாங்க. ஏன் எல்லாம் பிளைனாக கர்த்தர் சொல்லிட்டாரு, நினிவேக்கு போ பிரசங்கம் பண்ணி எல்லாம் சொல்லிட்டாரு. நல்லா தெளிவில்லைன்னா கர்த்தர்ட்ட திரும்பி கேட்கணுங்க. நானா நினைக்கிறேன் அதெல்லாம் சித்தம் இல்லை, கிளியர் பிக்சர் இருக்கணும். கிளியர் பிக்சர் வந்துருச்சு, ஆனால் போக மாட்டேங்கிறாரு. வேறு வழி இல்லாமல் மீன் மனம் திரும்புகிறாரு. கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது கர்த்தர் தன்னை காமிக்கிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவன் அங்கேயே பேசுகிறார். யோனா 3 பாருங்க, கர்த்தருடைய நேச்சரை பற்றி பேசுகிறார். மீன் நினிவே வாயிலாக கவி வெளி தள்ளிடுச்சு. வேறு ஆப்ஷன் இல்லை. இங்கே நினிவே வாசலுக்கு வந்தாச்சு. பிரசங்கம் 40 நாள் நாசமாக போவீங்க. சூப்பர் பிரசங்கம், ஒரே வரி தான். 40 நாள் நாசமாக போவீங்கடா, 40 நாள் நாசமாக போவீங்க. தெருவா பிரசங்கம் பண்ணுறாரு. 40 நாள் நாசமாக போவீங்க, 40 நாள். கேட்ட உடனே நினிவேயோட ராஜா மனம் திரும்புறான். ராஜா சொல்றேன், ஆடு மாடு எல்லாருமே சாப்பிடக்கூடாங்கிறான். மிருகங்களுக்கு மேல ரெட்டை போடுறாங்க. எல்லாம் டோட்டல் மனம் திரும்புதல். நீங்க மனம் திரும்பினீங்கன்னா கர்த்தர் உங்க மேல செய்ய நினைத்த தீங்கை குறித்து மனஸ்தாப்படுவார். ஏன்னா இவன் முதல்ல மனம் திரும்புறான். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய இருதயம் யாரும் அழிக்கணும்னு நினைக்கலங்க. கர்த்தருடைய இருதயம் எல்லாரும் வாழ்வடையணும், எல்லாரும் சிறப்பா இருக்கணும். அதான் கர்த்தருடைய இருதயம். ஆனால் சபையில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பரலோகம் போகிற ஆட்கள் கம்மி, நரகம் போகிறதுக்கு தான் நிறைய. லட்சக்கணக்கான பேர் கர்த்தரை தேடி வருவாங்க. இங்கே இருக்க எத்தனை பேர் பரலோகம் போவீங்கம்மாங்க. எதுக்கு வந்தோம் நாங்கள்? என்ன நினைக்கிறாங்கன்னா, பரலோகங்கிறது குட்டி இடம், நரகங்கிறது பெரிய இடம். பைபிள் வேற மாதிரி சொல்லுதுங்க. ஒருவரும் எண்ண முடியாத அளவுக்கு திரள் கூட்டம் பரலோகத்தில் இருக்குன்னு சொல்லுது. பைபிள் கொடுக்குற பிக்சரே வேற. ஒரு மனுஷன் கூட கெட்டு போக கூடாதுங்க. ஒரு மனுஷன், பொல்லாதவன், போக்கிரி, தீமை செய்கிறவன் கடைசி நேரத்தில் மரண படுக்கையில ஆண்டவரே என்னை ரட்சிங்கப்பான்னா அவனை அப்படி தூக்கி பரலம் கொண்டு போயிடுவாரு. அதான் கர்த்தருடைய மனது உருக்குங்க. கர்த்தருடைய நீடிய சாந்தங்கிறா பார்த்தீங்களா, அவனுக்காக எவ்வளவு நாள் தாமதம் பண்ணுவாரு. அதான் கர்த்தருடைய நேச்சர். கர்த்தருடைய நேச்சர் அவளுக்கு ஓரளவுக்கு தெரியுது. ஆனால் அந்த நேச்சரால் ஒரு மாற்றம் அடையல. அவர் கர்த்தர் அன்புள்ளவர் தெரியுமா? நீங்க அன்பா இருக்கீங்களா? அது கொஸ்டின் மார்க் தான். கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ளவர், நீங்க இருக்கீங்களா? யோனாவுடைய கேரக்டர் பிரச்சனை தான். கர்த்தருடைய கேரக்டர் அவனுக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் அந்த கேரக்டரால் அவன் மாற்றப்படலை. போறாரு, நினிவே முழுவதும் மனம் திரும்பிடுச்சு. கர்த்தர் தான் ஜனங்களுக்கு செய்ய நினைக்க தீங்க நினைச்சு மனசாப்படுறாரு. அந்த ஜனங்கள் அழிக்கலை. இவர் மேலே உட்காந்துட்டு பார்க்குறாரு, செத்து போவாங்கடா, 40 நாள் வந்துருச்சுடா, விடிஞ்சா 40 நாள். யோனா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாருக்கு தெரியும், நம்ம அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திருப்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியிலே பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு செய்யாதிருந்தார். ஏன்னா அவன் மனம் திரும்பிட்டான். கீழே யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது.
கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஏன் போனேன்னு காரணம் சொல்கிறான். நான் எதுக்கு இங்கே போகல, உம்மை பற்றி எனக்கு தெரியும். இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். நீ இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறமான தேவன் என்று அறிவேன். இப்பொழுதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரிழக்கதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்திற்கு கிழக்கே அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்திற்கு சம்பவிக்க போகிறதை தன் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிலையிலே உட்கார்ந்தான். கர்த்தரோட நேச்சர் தெரியுது, நான் மனஸ்தாபப்படுவார்னு தெரியுது. அப்படி இருந்தால் அவனுக்கு இன்னொரு நப்பாசை இருக்கு. மேலே போகிறான், என்னை கொன்றுங்கிறான். இருக்க விரும்பல. ஏன் இருக்க விரும்பல? 40 நாள் செத்து போவீங்க, 40 நாள் செத்து போவீங்கன்னாரு. இப்போ 40 நாள் வாழ்கிறான். இந்த முகத்தை கொண்டு நான் உள்ளே போனால் எனக்கு கரிய பூசுற மாதிரி இருக்கும். அதனால் அவன் சாகணும், இல்லாட்டா நான் சாகணும். சபைக்கு வர்றோம், கர்த்தருடைய பிரசன்னத்தில் களி கூறுறோம், நல்லது. ஆண்டவரை உண்மை பார்க்கணும், நேச்சர் தெரியணும், உடைய குணாதிசயம் தெரியணும், நீ எப்படிப்பட்டவன் பார்க்கணும். பார்க்கறது மட்டுமல்ல, கண்டினியூஸாக பார்க்கணும். அந்த பிரசன்னத்தை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். மெயின்டைன் பண்ண 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 விரும்பாத காரியங்கள் பட்டு போகும், விரும்புகிற காரியத்தை செய்யக்கூடிய ஆற்றல் உண்டாகும்.